First question, prove that root 5 is irrational. Okay, so நம்ம root 5 வந்து irrational straight prove பண்ண முடியாது. First நம்ம root 5 rational assume பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை நம்ம irrational prove பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? On the contrary, root 5 is rational. ஓகேயா? ஸோ இப்போ நமக்கு தெரியும், நமக்கு இப்போ ஒரு நம்பர் வந்து ரேஷனலாக இருக்குது அப்படின்னா q is equal to sum p by q அந்த ஃபார்மெட்டில் இருக்கு, ஃபார்மெட்டில் இருக்கும், வேர் q is not equal to 0. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து root 5 ரேஷனல் கன்சிடர் பண்ணனால நம்ம root 5 is equal to a by b அப்படின்னு எழுதிக்கலாம். வேர் a, b are integers, a, b are integers and b not equal to 0 and a, b are co-prime. Okay, in the integers b not equal to 0 and a, b are co-prime. Co-prime na enna, ipo nama or number irukku, so ipo வந்து 10 by 15 ipo ஒரு rational number இருக்குன்னா சம் நம்ம இப்போ வந்து ரெடியூஸ் பண்ணும்போது இப்போ 5 னா என்னன்னா அந்த நம்பர்ஸோட காமன் ஃபேக்டர் வந்து 1 தான் இருக்கும், நம்பர்மே இருக்காது. அதாவது இந்த ரேஷனல் நம்பரை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு காமன் ஃபேக்டர் 1 வந்தா மட்டும் தான் அது co-prime, அப்படி இல்லைன்னா அது co-prime நம்பர்ஸ் கிடையாது. ஓகேயா? ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இது இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது root 5 into b is equal to aன்னு வரும். ஸோ நம்ம இதை வந்து ப்ரூவ் பண்ணதுக்காண்டி நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ என்ன பண்ணலாம்? root 5 into b the whole square is equal to a square. இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த root 5 ஓட ஸ்கொயர் வந்து போயிடும். ஸோ 5b square is equal to a square. ஓகே, இப்போ இது இந்த a வந்து some multiple of 5 அப்படி தானே, a is divisible by 5. ஓகே, ஸோ இப்போ இது எதுல இருந்து தெரியுதுன்னா from the by the theorem 1.2 theorem 1.2 படி a square is divisible by 5. a square வந்து divisible by 5 இருந்துச்சுன்னா aயும் என்னதான் தான் இருக்கும், is also divisible by 5 தான் இருக்கும், by 5. ஓகேயா? இப்போ நம்ம வந்து என்ன எழுதலாம் அப்படின்னா, ஸோ a is equal to a எப்படி இருக்குன்னா 5 into 5 times of some ஏதோ ஒரு integer. ஸோ c வந்து for any integer அப்படின்னு எழுதிக்கலாம். பண்ண போறோம்னா இந்த a ஓட வேல்யூ 5 into c எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ therefore நமக்கு என்ன கிடைக்கும்? a square is equal to 5 into b squareல நம்ம a க்கு பதிலாக 5c போடுறோம். 5c the whole square is equal to 5 into b square. ஸோ இது வந்து எப்படி எழுதலாம்? 5 into 5c square is equal to 5b square. ஸோ இந்த 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வந்துடும்? நம்ம திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணும்போது b square is equal to 5 into c square. இப்போ அதே மாதிரி இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? b square is equal to 5 into c square. அப்படின்னா தெரியுதுன்னா b square வந்து 5 ஓட மல்டிபிள்ல இருக்கு அப்படின்னு. ஸோ therefore அதே மாதிரி இந்த போன ஸ்டெப் மாதிரி by the theorem 1.2 b square is divisible by 5. So b square வந்து divisible by 5 இருந்துச்சுன்னா b is also divisible by 5. ஓகேயா? therefore இப்போ என்னன்னா ஏயும் வந்து மல்டிபிள் ஆஃப் 5ல இருக்கு, பியும் வந்து மல்டிபிள் ஆஃப் 5 இருக்கு. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? a and b க்கு வந்து காமனா 5ங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து இருக்கு. ஓகேயா? ஸோ therefore a and b have at least 5 as a common factor. அப்போ நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிருக்கோம்? நம்ம வந்து a, b ஆர் co-prime சொல்லிருக்கோம். co-primeனா அதுக்கு ஃபேக்டர் வந்து கண்டிப்பா 1 தான் வரணும். பட் இங்க வந்து நமக்கு 1 வரல, 5 வந்திருக்கு. ஸோ செக் பண்ணுது. ஸோ நம்ம என்ன இல்லைன்னா but this contradicts the fact that a, b are co-prime. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? therefore root 5 is irrational. ஓகேயா? இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுதா? இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி எக்ஸாம்பிள் root 3 இருக்கு, root 2 இருக்கு, root 7 இருக்கு, உங்க எது வேணாலும் கேட்பாங்க. ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின், prove that 3 plus 2 root 5 is irrational. ஓகேயா? ஸோ சொல்யூஷன் எழுதிக்கலாம். ஸோ இதே ஸ்டெப் தான். let us assume on the contrary 3 plus 2 root 5 is rational. Okay, so இது rational எப்படி இருக்கணும்? 3 plus 2 root 5 is equal to a by b. இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். where a, b are integers, b not equal to 0 and a, b are
கூட்டுறேன். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன எழுதணும், இந்த ஸ்டெப்புக்கு மார்க் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ 3 + 2 √5 is equal to a/b. இப்போ வந்து இந்த ரேஷனல் நம்பர்ஸ் மட்டும் இங்கே வச்சுட்டு வேறெல்லாம் அங்கே கொண்டு போகிறோம். ஸோ இந்த 3 வந்து அந்த சைட் போகும். ஸோ 2 √5 is equal to a/b minus 3. ஓகே, 5 is equal to இது வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா கீழே b வரும், இங்கே a minus 3b வரும். இப்போ நம்ம வந்து இந்த 2 கீழே கொண்டு வந்துடும். ஸோ √5 is equal to a minus 3b by 2b. a minus 3b by 2b. இப்போ a b ரெண்டுமே இன்டிஜர்ஸ், கீழேயும் 2b, இதுவும் கண்டிப்பாக ஒரு இன்டிஜராக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபுல் ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு என்ன கிடைக்கும், ரேஷனல் நம்பர் வரும். ஆனால் நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் √5 வந்து irrational நம்பர். ஓகே, since a, b are integers, then a minus 3b by 2b is also rational, and so √5 is rational. But this contradicts the fact that √5 is irrational. Plus 2 √5 is irrational. Hence proved.